ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்றதை பார்த்துக்கலாம். இது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லையா, நல்லா பெருசு பெருசாக கிடச்சிது, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. அதை வந்து கழுவிட்டு ரைஸ் குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு, இல்லை நீங்கள் குக்கர்லேயே ஏதோ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். தண்ணியில் போடக்கூடாது, ஆவியில் தான் வேக வைக்கணும். அப்படி தான் நான் வேக வச்சு கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்துடும் தானாகவே. தெரியுதா பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சக்கரை வந்து இவ்வளோதான் பிடிக்கிறண்டில் தெரியுதா பாருங்கள். கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம். இது வந்து சர்க்கரை வந்து இது வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துருவோம். கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்படியே போட்டால் கூட பரவாயில்ல. நான் போட்டுக்கலாம், ஆறிடுச்சு. இது போட்டு நல்லா வந்து இதெல்லாம் போட்டு ஆகிற அளவுக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ட்ரை பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட நம்ம என்ன கடைசியாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது நல்லா கோட்டாக வரும், அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. இது வந்து முழுசாக தான் வந்து கழுவிட்டு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தானாகவே கொட்டையை விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் ஆறினோன்னா கொட்டையை எடுத்து போட்டுட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதில் செய்துக்கலாம். ஊறுகாய் போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஊறுகாய் ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இன்னுமே. அது நெல்லிக்காய் ஊறுகாய். இது வந்து நெல்லிக்காய் வந்து ஆம்லா நம்ம வந்து இதில் வந்து தேனில் ஊற வைக்க போகிறோம். டெய்லி வந்துட்டு இது ஒரு பீஸோ இல்லை 2 பீஸோ சாப்பிட்டா அவ்வளோ எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, முடி நல்லா வளரும். இது நல்லா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். உங்களுக்கு முழுக்க ஹனியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல். நான் கொஞ்சம் இதில் வந்து சர்க்கரை கொஞ்சமாக போட்டுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுருவோம். நம்ம அதில் போட்ட உடனே பார்த்திங்களா நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இதே சிறப்பு நல்லா அதுக்குள்ளே போட்டாயிடணும். ரொம்ப இது மாதிரி சக்கரை மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் சுண்டுனா போதும், எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்களா சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த கொச்சதில் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. நான் இங்கே பாருங்கள் எப்படி திக்காகிடுச்சு பார்த்தீங்களா. அதை அப்படியே ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம சேர்க்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இது மாதிரி ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை பீங்கான் பாட்டிலோ நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வெறுமே சுகர் மட்டும் நீங்கள் சேர்த்து செய்ய போகிறீங்க சர்க்கரை அப்படின்னா ஒரு 100 கிராம் சர்க்கரைனா தேவைப்படும். இல்லை குறைஞ்சது ஒரு 50 கிராம் சர்க்கரையாவது உங்களுக்கு போட்டு இதில் வந்து ஊற வச்சு நம்ம எடுத்தால் தான் அது வந்து பசங்களாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஹனி எடுத்துகிட்டேன். நீங்கள் எந்த தேன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேன்லேயே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் முழுக்க நீங்கள் வந்து தேனையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அவ்வளோக்கு தேன் போட வேண்டாம். நான் கொஞ்சம் தான் சுகர் போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போ வந்து அதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு முழுகிற வரைக்கும் ஊற்றினீங்கன்னா நல்லதாக இருக்கும். பேஸ்ட்டாக ஊற நல்லா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் இருக்கும் நான் ஊற்றிருக்கேன். நல்லாவே இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சமாக இருக்கும், சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாகவே தேன் விட்டுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தேனை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம டெய்லி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறமா ஒரு 4-5 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பீஸாக எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். 1-2 ஒரு நாளைக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆம்லா ஹனி தேன் நெல்லிக்காய் தமிழில். ஓகேங்களா. எப்படி இருக்குது பாருங்கள். குளிக்க வைக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு எடுத்துக்கணும், கை வைக்காமல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் போல் தான் அது. இது வந்து இது வரைக்கும் நல்லாவே தேனில் ஊறிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், கெட்டியாக போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஆம்லா ஹனி ரெடி ஆகிடுச்சு. தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு தேனில் போட பிடிக்கல, ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும், பசங்களுக்கு சாக்லேட்டுக்கு பதில் நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு இதே மாதிரி செய்துட்டு நல்லா ட்ரையாக பாகு முறிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்து நீங்கள் சாக்லேட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவுமே நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.